ராசி மண்டலத்தில் 8வது ராசியாக இருக்கக்கூடியது விருச்சிகம் ராசி. இந்த விருச்சிகம் ராசி அப்படிங்கிறது தேலை அடையாளமாக கொண்டது. இதனால தான் பாருங்கள், குறும்புத்தனமும் தேல் போன்ற கொஞ்சம் விஷத்தன்மையும் கலந்த குதர்க்கமான பேச்சுக்கு சொந்தக்காரங்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பலருக்கும் பாருங்கள், ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை இருக்கும். உங்களோட பேச்சு தான் உங்களுக்கு முதல் எதிரி. உங்களோட பேச்சால் தான் நிறைய இடத்துலையும் பல சமயத்தில் சிக்கல்களில் மாட்டியிருப்பீங்க. பார்ப்பதுக்கு அமைதியானவங்க போல் இருந்தாலும் கோபம் வந்துருச்சுன்னா மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டீங்க, சட்டுன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. ஆனாலும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலுமே போராடி பாடுபட்டாவது அந்த முயற்சியை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும். பிடிவாத குணம் கொண்டவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம நினச்ச விஷயத்தில் சாதிக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையும்? ஏற்கனவே ஆடி மாதத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நிறைய பிரச்சனை, நிறைய சவால்களை சந்தித்து வந்த உங்களுக்கு பிறந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதம் உண்டாகும் கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் என்ன மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித நெருக்கடிகளும் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா நெருக்கடி நீங்கும். அதே போல் குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் குறைகள் அனைத்தும் தீரும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படின்னும், குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட ஆண் வலதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு கூட இந்த விஷயத்தை செய்யுங்க. கட்டாயம் அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களை தேடி வரும். எல்லா விதத்திலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் சிறப்புடன் மேம்பட்டு வாழ உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு முக்கியமான மாதமாக பார்க்கப்படுதோ அதுபோல தான் இந்த ஆவணி மாதமும் ஆன்மீகத்தில் முக்கியமான மாதமாக விளங்குது. இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்பான நாட்கள், விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வருது. ஆடிக்கு அப்புறம் ஆவணி. சூரிய பகவான் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாதம். முழு முதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிகவும் சிறப்பான அவதாரங்களாக இருக்கக்கூடிய கண்ணன், வாமனர் அவதாரம் எல்லாம் அவதரிச்சது இந்த ஆவணி மாதத்தில் தான். இவ்வளவு அற்புதமான நிறைந்த மாதம் இது. இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதத்தோட அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரள மக்கள் கூட பாருங்கள், அவங்களோட ஆண்டின் முதல் மாதமாக இந்த ஆவணி மாதத்தை கருதுகிறாங்க. ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகரா சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்திரதா ஏகாதசி, காமிகா ஏகாதசி இதெல்லாம் அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய விரத நாட்களாக வரும். இந்த விரத நாட்களில் ஒரு நபர் விரதம் இருந்து தன்னோட முழுமையான பக்தியை இறைவன் மீது செலுத்தும் போது அந்த நபர் அவங்களோட வாழ்க்கையில் முழுமையான பலன்களையுமே பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்குது. நீங்கள் ஆவணி மாதத்தில் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே கூடிய விரைவில் உங்களை திரும்ப வந்தடையும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உண்டாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அதை எளிதாக எதிர்கொண்டு வாழக்கூடியவங்க தான் நீங்கள். அப்படிப்பட்ட சக்தி உங்ககிட்ட இருக்கும். ஆவணி மாதம் மிகவும் ஒரு யோகம் நிறைந்த மாதம். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சாலும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது 12, 2, 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால
இதுவரைக்கும் தேவையில்லாமல் பட்டிருந்த கஷ்டம் செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். 4 சஞ்சரிக்கும் ராகுவால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களை தாக்காது. ரொம்ப நாளாக நீங்கள் கண்டு வச்சிருந்த கனவு ஒவ்வொன்றா பலிக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியடையும். மாதம் முழுவதும் ஜீவன் அதிபதி ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு வந்து சேரும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை நல்ல தகவல் வந்து சேரும். பணியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பாராத இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும். 26ஆம் தேதி முதல் புதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உங்களோட நிலையில் முன்னேற்றம் வரும். நீண்ட நாள் முயற்சி இப்பொழுது கை வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா குறைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். அடுத்து அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக கிரகநிலை அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்திலையும் அர்த்தமாஸ்ட சனியால் சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் ராசியையும் 10ஆம் பார்வை மூலமாக நெருக்கடி தந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி தொல்லை உங்களை விட்டு நீங்கும். உடல் உபாதைகள் உடல் பாதிப்பு நீங்கும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பகை நீங்கும். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். விரைய செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியான உறக்கம் சந்தோஷம் என்ற நிலை கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். 10ல் சூரியன் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். மேலானவர்களின் ஆதரவு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த கடன்கள் அடைபடும். 8ஆம் தேதி வரை அதிர்ஷ்டக்காரர்களின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீரும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வேகமாக செயல்பட்டு நீங்கள் நினச்ச விஷயத்தெல்லாமே வெற்றிகரமாக அடைந்து வரக்கூடியவங்க தான் கேட்டை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு ஆவணி மாதம் ரொம்பவுமே யோகமான ஒரு மாதம். லாபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைக்கும். எதிர்ப்பு போட்டி என்ற நிலை மாறும். ராஜ கிரகமான சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்யறதுனால அரசு வழியில் சலுகை அனுமதி எல்லாம் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். வேலை தேடி வந்தவங்களுக்கு முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக நடக்கும். வரவேண்டிய பணவரவு இருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு வசந்த காலமாக நீங்கள் உணர போகிறீங்க. சண்டை சச்சுரவுகள் தீரும். பேசாமல் இருந்த நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் உண்டாகும். எதிர்வரும் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு வந்தால் நீங்கள் நினச்ச விஷயம் கூடிய விரைவில் கைகூடும். விருச்சிக ராசி அன்பர்கள் குரு பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டாலும் நன்மைகளை பெறலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடு. இறைவனின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன விருச்சிகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.